ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாஸ் பாஸ்தா தாங்க. என்னுடைய ஸ்டைலில் ரொம்ப சிம்பிளாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே வந்து இந்த பாஸ்தா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பாஸ்தா வேகிறதுக்கு தண்ணி வந்து வச்சிடலாங்க. அது நல்லா கொதிச்சு வரும்போது 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தா வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க. நல்லா ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் பாஸ்தா வந்து எடுத்திருக்கேன். இப்போது இது வேகிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே வந்துட்டு நீங்கள் நடுவில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா பாஸ்தா வந்து நறுக்குன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதோடு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். இதுக்கு மேலே வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஓவர் குக் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ பாஸ்தாவில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சுக்கலாங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இது மேலே வந்து நம்ம வந்து நல்லா பச்சை தண்ணி ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு குக் ஆகாமல் இருக்குங்க. பாஸ்தா வந்து ஒவ்வொன்றும் ஒரு டைம் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறதுலாம் இன்னுமே குயிக்காக வந்துடும். அதை நம்ம நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து 3 பல் பூண்டு, பெரிய துண்டு இஞ்சி, 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை பார்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் பட்டை கிராம்பு போட்டுக்கலாம் தாளிப்புக்கு. நான் வந்து தாளிப்புக்கு வந்து எதுவுமே போடலைங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மட்டும்தான் சேர்த்துறேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. நீங்கள் வேணும்னா உப்பு லைட்டாக போட்டிங்க அப்படின்னா வெங்காயம் வந்து ஈஸியாக வதங்கி வந்துடும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வரமிளகாய் இருக்க விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு பல்ஸ் மோடில் விட்டு 2-3 தடவை விட்டு எடுத்திங்க அப்படின்னா அது குறப்பாக இந்த மாதிரி அரைச்சி வந்துடும். நைஸாக வேண்டாங்க. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் வந்து உள்ளே ஊற்றிக்கலாங்க. தக்காளி வந்து உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு சாஸ் வந்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி வந்து சேர்த்திக்கலாம். இப்போ வந்து மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. வரமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன். ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும்போது வந்து உப்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்குறோம். அப்புறம் சர்க்கரை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு சாஸ் வந்து இன்னுமே நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 தக்காளி போட்டிங்க அப்படின்னா நல்லா சாஸாக இருக்கும். இப்போ வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணணும். பச்சை வாசம் அப்போ தான் போகுங்க. இப்போ ஓரளவுக்கு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே வந்து மிக்சட் ஹெர்ப்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்தது, ஆர்கானோ இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கங்க. இது உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி தான். எச்சா வேணுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு தக்காளி வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இனி வந்து நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஆற வச்சிட்டிங்க அப்படின்னாவே அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு வந்து சூப்பராக வந்து கிடைக்கும். இதை வந்து நல்லா கிளறி விட்டுருலாங்க. எல்லா பக்கம் ஈவனாக அந்த மசாலாஸ் வந்து கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு ஃப்ளேமை வந்து நல்லா குறைச்சி வச்சிடலாங்க. குறைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த மசாலாவோட இந்த பாஸ்தா வந்து குக் ஆகட்டுங்க. 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாஸ்தா வந்து சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இனி வந்து நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி எப்போவாவது கேட்குறப்ப நம்மளே வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கும்போது ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.